வணக்கம் பிள்ளைகளே. இன்று நீங்கள் தயாராக இருப்பீங்க. டிபி கிட்ஸினூடாக எங்களோடு இணைந்து நிறைய நத்தார உபப்பொருட்களை, கைவினை பொருட்களை, அழகழகான பொருட்களை நாங்கள் செய்யலாம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். விரைவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய நாங்கள் செய்கின்ற புதிய புதிய கைவினை பொருட்களை நீங்கள் பார்வையிடலாம், படிக்கலாம். உங்களுடைய சகோதரங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, அதுபோல் உறவுகளுக்கு, நட்புகளுக்கு, எல்லோருக்குமே, குடும்ப உறவுகள் எல்லோருக்குமே நீங்கள் உதவி செய்யலாம். இதையெல்லாம் படித்து நீங்களும் கற்று உதவி செய்யலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பாப்போமா? நாங்கள் இப்போ இன்றைக்கி பனிமனிதன், ஸ்னோமேன் செய்வோமா? சரி, இப்போ நாங்கள் ஸ்னோமேன் ஒன்றை செய்து இந்த நத்தாரை நாங்கள் அழகாக்குவோம். இப்போ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன் இந்த பேப்பர்ஸை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இப்படியா ஸ்னோமேன் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடதாசி, அதாவது சில்வர் நிறத்துலையும் மற்றது சிவப்பு நிறத்துலையும் இதோ இந்த கடதாசிகள், இப்படியான டிசைன் கடதாசிகளை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்னோமேனை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு யோசித்தேன். இப்போ பேப்பர் பிளேட் இருக்குது தானே, இந்த நாங்கள் இது செய்து முடித்த உடனே இந்த பேப்பர் பிளேட்ஸை வைத்து எப்படி இந்த ஸ்னோமேன் இறுதியாக எங்களுக்கு இந்த பேப்பர் பிளேட்ஸை வைத்து நாங்கள் செய்யும்போது எப்படி எங்களுக்கு இறுதியாக அந்த வடிவமைப்பு கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ 2 அளவுகளில் நான் கடதாசியை எடுத்திருக்கிறேன். ஒன்று, அதாவது இந்த கடதாசியில் கொஞ்சம் பெரிய வட்டமாகவும் அதை விட கொஞ்சம் சின்ன வட்டமாகவும் நாங்கள் வட்டமிட்டு இதை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் செய்கிற இந்த கைவினை பொருட்கள், அதாவது இதோ பாருங்கள், அதாவது ஆரம்ப பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்னோமேன் செய்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் உதவி செய்யலாம். இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான வட்டங்கள் அமைத்து அளவாக, ஏன்னா ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு சரியாக இதை வெட்ட கடினம். ஆகவே அம்மா அப்பா உதவி செய்து இப்படியான நீங்கள் உதவிகளை செய்து அவங்களுக்கு அழகான சரியான வட்ட அமைப்பை இப்படி வெட்டி எடுத்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா? சரி, இப்போ நாங்கள் 2 வட்டங்களை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இது ஸ்னோமேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதாவது உடல் பகுதியும் தலைப்பகுதியை முகப்பகுதியை நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு வாய் அமைக்கணும், மூக்கை அமைக்கணும், அதுபோல் கண் அமைப்பை நாங்கள் உருவாக்கணும். அதுபோல் ஸ்னோமேனுக்கு அழகான கழுத்துக்கு ஒரு மாலை, அதுபோல் கைகள் வேணும். இப்போ இது எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த சிவப்பு நிற மினுக்கல் கடதாசி இருக்குது தானே, அதை வைத்து நாங்கள் இப்போ 2 கைகளை வெட்டி கொள்ளுவோம். இப்படி பாருங்க, இப்படி வரைந்து விட்டு இப்படி வெட்டினா இந்த மாதிரி வர மாதிரி கைகள் 2 நாங்கள் இதில் வெட்டி எடுப்போம். அதாவது நாங்கள் இந்த கடதாசியை மிச்சப்படுத்தியும் கொள்ளலாம், மீதப்படுத்தியும் நாங்கள் கொள்ளலாம். இதோ இப்படி வெட்டுங்க. இதோ இப்போ 2 கைகளையும் நாங்கள் வெட்டிட்டோம். இப்போ இந்த மீதமாக இருக்கிற இந்த பகுதியை நாங்கள் வீச வேணாம். இதை நாங்கள் இப்படி வெட்டி இதோ
இப்படி மூக்க செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு மீத பகுதி எடுத்து அழகாக நாங்கள் வாய் அமைத்து கொள்ளலாம். இன்னும் கண் ரெண்டுக்கும் இப்படி இதாலே இதிலிருந்து சின்ன வட்டங்களை வெட்டி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா? சரி, இந்த வாய் இன்னும் கொஞ்சம் சிரித்து கொண்டு இருக்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் அமைப்பை மாற்றலாம். இப்படி வெட்டி இப்போ பார்த்தீங்களா? எங்களுக்கு இப்போ அழகான ஒரு தொப்பி வேணும் இந்த ஸ்னோமேனுக்கு. இப்படி வரைந்து இந்த அளவான ஒரு தொப்பியை நாங்கள் வெட்டி கொள்ளுவோம். இது பார்த்தீங்களா? இப்போ எங்களோட ஸ்னோமேன் செய்கிறதுக்கு முக்கியமான எல்லாவற்றையும் நாங்கள் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு இருக்க வேண்டியது இதை ஒட்டுறது மட்டும்தான். இப்போ நாங்கள் இதை எப்படி ஒட்டலாம்னு பார்க்கலாம். இப்படி ஒரு கடதாசியை எடுத்து எல்லாவற்றையும் எடுத்து இப்போ உடல் பகுதி இப்போ பாருங்கள், ஸ்னோமேனுடைய தலைப்பகுதியை நாங்கள் ஒட்டுவோம். முகப்பகுதியை அதன் பிறகு அவருடைய தொப்பியை நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். அதன் பிறகு நாங்கள் கண் ரெண்டையும் எடுத்து ஒட்டிக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஸ்னோமேனுடைய வாய் பகுதியை ஒட்டுவோம். இப்போ இறுதியாக நாங்கள் மூக்கு பகுதியை எடுத்து ஒட்டுவோம். இப்போ நாங்கள் கைகளை ஒட்டுவோம். இது இந்த கைப்பகுதிகளை ஒட்டுறதுக்கு முதல்ல முழுமையாக அந்த ஸ்டிக்கர்ன்ற பின்பக்கத்தை நீங்கள் கழட்ட வேணாம். சின்ன ஒரு பகுதியை மட்டும் எடுத்து கழட்டி இப்படி கொஞ்சம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஒட்டுங்க. இந்த கைகளையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கழட்டுனா நீங்கள் போதும். முழுமையாக நீங்கள் அப்படியே இந்த ஸ்டிக்கரை கழட்ட தேவையில்லை. கொஞ்சம் நீங்கள் வெட்டி எடுத்துட்டு கை மேல் நோக்கி தூக்கி இருக்கிற மாதிரி இப்படி ஒட்டலாம்.
ம் இப்போ நாங்கள் இது மாதிரி ஒரு முக்கோண மாதிரி ஒரு அமைப்பை வரைந்து வெட்டி எடுத்து இப்போ ஸ்னோமேனுடைய ஸ்கார்ஃப் மாதிரி நாங்கள் இப்படி கழுத்து பகுதிக்கு ஒட்டலாம். இது நாங்கள் ஸ்னோமேன் செய்து முடிச்சாச்சு. இனி நாங்கள் செய்ய வேண்டியது இதை என்ன செய்ய வேண்டுமென்று பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இப்போ இந்த ஸ்னோமேன் ஒட்டின கடுதாசி இருக்குது தானே, அதை அதனுடைய உருவ அமைப்புக்கு ஏற்ற போல் நாங்கள் வெட்டி எடுப்போம். கைகள் வெட்டாத மாதிரி கவனமாக நீங்கள் வெட்டி எடுங்க. நீங்கள் கத்திரியை பாவிக்கும் போது ரொம்ப கவனமாக நீங்கள் பாவிக்கணும். என்னென்னா அம்மா அப்பா அருகில் இருந்தால் நல்லது. இதை அழகாக கவனமாக நாங்கள் வெட்டிட்டு கவனமாக இந்த கத்திரியை எடுத்து வைக்க வேணும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த பேப்பர் பிளேட் எடுத்தோம். இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இப்போ பாருங்கள், இந்த பேப்பர் பிளேட்டை இரண்டாக மடிக்கணும். இரண்டாக மடிச்சுட்டு இதோ இப்படி ஸ்னோமேனை இப்படி வர மாதிரி இந்த இடத்துல இந்த அளவில் இருக்கிற மாதிரி நாங்கள் பேனாவால் நாங்கள் ஒரு இப்படி சரியாக அளவுபடுத்திட்டு கூடுதலாக நீங்கள் கீழே கொண்டு வராமல் இப்படி இந்த அளவில் நான் செய்து காட்டுற மாதிரி இந்த பக்கமாக வைத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த 2 கோடையும் கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு வெட்டு போட்டு அதை நாங்கள் அப்புறப்படுத்தி கொள்ளலாம், வட்டி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்களா? இதோ இப்படி வெட்டிட்டு இந்த ஸ்னோமேனை இப்படி நீங்கள் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, ஸ்னோமேன் செய்து முடிஞ்சுது. சின்ன டான்ஸ் போடுற மாதிரி இப்படி அசைச்சா சின்ன டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். பிள்ளைகளே பாருங்கள், உங்களுக்கு செய்கிறதுக்கு இது ரொம்ப இலகுவானது. இது போல் பேப்பர் பிளேட்டை வைத்துக்கொண்டு 2ஆக மடித்து இப்படி வெட்டி இப்படி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் செருகி வைத்த அழகான ஒரு அமைப்பு இப்படி வரும். இனி கட்டாயமாக நீங்கள் செய்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரியும். இனி மீண்டும் நாங்கள் இது மாதிரி நிறைய கைவினைகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.